பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய குற்றவாளி சிக்கியது எப்படி, அவன் யார் என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திவிட்டு தப்பிய குற்றவாளியை 20க்கும் மேற்பட்ட தனிப்படை அமைத்து தேடியது மும்பை போலீஸ். 2 நாட்களாக போலீசுக்கு தண்ணி காட்டிய கொள்ளையனை தானேயில் கொத்தாக தூக்கியிருக்கிறது போலீஸ். தொடர்ச்சியான விசாரணையில் கொள்ளையன் 2 நாட்களாக தலைமறைவாக இருந்தது எப்படி, அவன் யார் என்ற விவரம் தெரியவந்துள்ளது. சைஃப் அலி கான் தாக்கப்பட்டதும் பாந்த்ராவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை எல்லாம் சல்லடை போட்டு ஆய்வு செய்தது போலீஸ். அப்போது பாந்த்ரா ரயில் நிலையத்தில் கொள்ளையன் நின்ற சிசிடிவி காட்சி துப்பாக அமைந்தது. பின்னர் தாதர் ரயில் நிலையத்திற்கு வெளியே கொள்ளையன் சுற்றியதும் அவன் ஓர்லி கோலிவாடாவுக்கு சென்றதையும் சிசிடிவி காட்சிகள் காட்டிக் கொடுத்தன. தொடர் விசாரணையில் அங்கு கட்டிட தொழிலாளர்கள் ஒப்பந்ததாரரை கொள்ளையன் சந்தித்து பேசியதும் தெரியவந்துள்ளது. அதேவேளையில் போலீஸ் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்திகளில் கண்காணித்து வந்த கொள்ளையன் மொபைல் போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தானேவில் புதருக்குள் பதுங்கியிருந்துள்ளான். ஒப்பந்ததாரர் கொடுத்த தகவலில் அங்குள்ள தொழிலாளர் முகாமில் சோதனையிட்ட போலீசார் இறுதியாக மாங்குரோவ் காட்டில் தேடிய போது கொள்ளையன் சிக்கியுள்ளான். போலீசாரை கண்டதும் ஓடிய முகமது ஷெரீஃபுல் சஷாதை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். அவனிடம் விசாரித்த போது மற்றொரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது கொள்ளையன் செக்ஷாத் வங்கதேசத்தின் ஜாலோகாதி மாவட்டத்தை சேர்ந்தவன் என்பது தெரியவந்துள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பாக சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த செக்ஷாத் மும்பைக்கு 5 மாதங்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பல்வேறு அடையாளங்களை மாற்றிய செக்ஷாத் விஜய்தாஸ் என பெயரை மாற்றியிருக்கிறார். தானேவில் பார் ஒன்றில் வேலை செய்துள்ளார். கிடைத்த சின்ன சின்ன வேலைகளை செய்து நாட்களை கடத்தியவன் சைஃப் அலி கான் வீட்டில் கொள்ளையடிக்க சென்றுள்ளான் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போதுதான் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவன் என்று செக்ஷாத் கூறியிருக்கிறார். ஆனால் அவனிடம் இந்தியர் என்பதற்கான எந்த ஆவணமும் இல்லை என்று போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதேபோல் கொள்ளையடிக்க சென்றது நடிகர் சைஃப் அலி கான் வீடு என்பது தனக்கு தெரியாது என கொள்ளையன் சொன்னதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செக்ஷாத்தை பாந்த்ரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் 14 நாட்கள் காவலில் அனுப்ப போலீசார் கேட்டுக்கொண்டனர். மறுபுறம் செக்ஷாத் இந்தியர் என்றும் வழக்கு போலியாக திசை திருப்பப்படுகிறது என்ற வாதமும் குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இறுதியாக சர்வதேச சதி என்ற சந்தேகத்தை புறம் தள்ளிவிட முடியாது என கூறி செக்ஷாத்தை 5 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணையில் சைஃப் அலி கான் வீட்டுக்குள் நுழைந்தது எப்படி, செக்ஷாத்தின் உண்மையான நோக்கம் என்ன என்பது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.